உங்களோட கார் டெஸ்ட்டில் 2 லைன்ஸ் பார்த்துருக்கீங்களா? கங்க்ராட்ஸ், நீங்கள் வந்து கன்சீவாக இருக்கீங்க. ஸோ இந்த டைம் உங்களுக்கு நிறைய எக்ஸைட்மெண்ட், நிறைய மிக்சட் எமோஷன்ஸ் அண்ட் நிறைய டவுட்ஸும் கூட சேர்ந்து வரும். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டைம் மதர்ஸ்க்கு நமக்கு என்ன சிம்டம்லாம் நார்மல், எப்போ நம்ம ஸ்கேனுக்கு போகணும், என்ன மெடிசன்ஸ் எடுக்கணும், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து சேஃபாக, நம்ம பண்ணுற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சேஃபாக, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து உங்கள் மைண்டில் ஓடலாம். ஸோ அதுக்கான ஒரு கிளாரிட்டி கொடுக்குற மாதிரியான வீடியோ தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டருங்கிறது என்னென்னா, உங்களோட ப்ரெக்னென்சியோட ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு 13 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சியாக ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டரில் என்னெல்லாம் சிம்டம்ஸ் நம்ம காமனாக வரும்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு விஷயம், உங்களோட குழந்தை வளர வளர ஹெச்சிஜின்ற ஹார்மோன் உங்களோட பிளட்டில் வந்து ஜாஸ்தியாகும். அதனால் உங்களுக்கு அதிகமாக கொமட்டல் இல்லை வாமிட்டிங் இருக்கலாம். அண்ட் எப்போவுமே ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிறது, நிறைய தூங்கணும் போல் இருக்கிறது, ஒரு மாதிரி அடிச்சு போட்ட மாதிரி ஒரு எனர்ஜியே இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் இந்த டைமில் காமன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்ட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அண்ட் குழந்தை உள்ளே வளரும் போது அதை அக்காமடேட் பண்ணுறதுக்கு உங்களோட யூட்ரஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகி க்ரோ ஆகும். அதனால் ஒரு சில பேருக்கு லோவர் அப்டோமினல் பெயினோ இல்லை கிராம்ஸோ மைல்டாக வரலாம். லோ பேக் பெயின் இதெல்லாம் நார்மல் ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தான். பட் இதே உங்களுக்கு சிவியர் பெயின் இருக்குது, இல்லை ஃப்ரெஷ்ஷாக ப்ளீடிங் இருக்குது, ஸ்பாட்டிங் இருக்குன்னா உங்கள் டாக்டரை இமீடியட்டாக கன்சல்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டரில் என்ன மாதிரியான டயட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு ஃபுட் ப்ரிஃபரன்சஸ் மாறலாம். நிறைய பேருக்கு ஃபுட் எடுத்துக்கணும்னு நினச்சாலே வந்து ஒரு நாசியாக வரலாம். ஸோ இந்த டைமில் எதுவுமே தயவு செஞ்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காதீங்க. இந்த ஃபுட்டு தான் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன சாப்பிட தோணுதோ, உங்கள் பாடி என்ன கேட்குதோ தாராளமாக நீங்கள் அந்த ஃபுட்டை வந்து எடுத்துக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு ஹோம் குக் ஃபுட்டாக பார்த்துக்கோங்க. ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏர்லி ப்ரெக்னென்சியில் கொஞ்சம் இந்த டைஜஷன் இஷ்யூஸ், உங்கள் குடல் அசைவத்தன்மை கம்மியாக இருக்கலாம். ஸோ ரொம்ப ஆயிலி ஃபுட், ஸ்பைசி ஃபுட்லாம் கொஞ்சம் சில பேருக்கு டைஜஷன் இஷ்யூஸ் கொடுக்கலாம். ஸோ கொஞ்சம் பிளாண்டாக ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டாக எடுத்துக்கிறது அட்வைசபிள். அண்ட் நிறைய ஹைட்ரேட் பண்ணணும் இந்த டைமில். இது தண்ணியாக தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி, இளநீர், நல்ல நீராக மோர், ஃப்ரூட் ஜூஸஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு வந்து நாசியாவோ இல்லை வாமிட்டிங்கோ ரொம்ப இருக்கிறதுனால டயட்ரி இன்டேக் வந்து கம்மியாகி ஒரு சில பேருக்கு ஈவன் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்குது இந்த ஃபேஸில். இப்போ 1 or 2 kg வெயிட் லாஸ் இருக்குன்னா ஓகே. பட் ஜென்ரலி இந்த ஏர்லி ப்ரெக்னென்சியில் 5% மேலே வெயிட் லாஸ் இருக்கிறவங்களோட பேபிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக வளர்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஸோ வெயிட் லாஸ் ஆகிற அளவுக்கு விடாதீங்க. இப்போ நிறைய இந்த நாசியாவில் வாமிட்டிங் இருக்குன்னா உங்கள் டாக்டர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு மெடிகேஷன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. பட் நிறைய மதர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூ டு சம் மித், ப்ரெக்னென்சியில் வந்து நம்ம அதிகம் டேப்லெட் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாமிட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, நாசியாவை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு டேப்லெட் எடுத்துக்காமல் இருந்துப்பாங்க. அண்ட் சில பேர் வீட்டில் வந்து அப்படி தான் வாந்தி வரும், நீ பரவாயில்ல சாப்பிடு ஆனால் வாந்தி எடுத்து அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை வச்சுருக்காங்க. பட் டேப்லெட் மட்டும் போடாது, டேப்லெட் சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு மித்து தாங்க. உங்களோட கைனகாலஜிஸ்ட் உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வாமிட்டிங் மெடிசன், மோஸ்ட்லி டாக்ஸைலமின் அப்படிங்கிற டேப்லெட்டை டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சேஃப் இன் ப்ரெக்னென்சி. ஸோ நீங்கள் உங்களுக்கு டேப்லெட் எடுத்தால் தான் கம்ஃபர்டபுளாக சாப்பிட முடியுதுன்னா தாராளமாக ஒரு நாளைக்கு ஈவன் 2 to 3 டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம் பிஃபோர் ஃபுட். பட் நீங்கள் டேப்லெட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு சாப்பிடாமல் வெயிட் லாஸ் ஆகுறது தான் கொஞ்சம் நமக்கு ஃப்யூச்சரில் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ உங்கள் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ண உடனே நீங்கள் எப்போ வந்து உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள். அது 4 வீக்ஸோ 5 வீக்ஸோ நீங்கள் எப்போ கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ ப்ளீஸ் கோ டு யுவர் டாக்டர் இமீடியட்லி. ஸோ தட் அவங்க உங்களுக்கு இந்த ஏர்லி ப்ரெக்னென்சிக்கான சப்ளிமெண்ட்ஸ், ஃபோலிக் ஆசிடு இல்லை வாமிட்டிங் மெடிகேஷன்ஸ் வேணுமா, அவங்களோட சிம்டம்ஸ் ரிவ்யூ பண்ணுறது, உங்களை எக்ஸாமின் பண்ணி அனீமிக்காக இருக்கீங்களா இதெல்லாம் வந்து பார்த்துட்டு பிளட் டெஸ்ட்லாம் ஒரு சிலதை எழுதி கொடுப்பாங்க. ப்ரெக்னென்சியில் தைராய்டு இருக்கா, சுகர் இருக்கா, ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஏர்லி ப்ரெக்னென்சிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டா நமக்கு ஏதாவது இஷ்யூ இருந்தது அப்படின்னா அதை ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணி ஏர்லியாகவே நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்கேன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சென்டர்ஸ் ஏர்லி ப்ரெக்னென்சி ஸ்கேன் வந்து 6 to 10 வீக்ஸில் எனி டைம் பண்ணலாம். உங்களுக்கு இது ஒரு லோ ரிஸ்க் ப்ரெக்னென்சி, ப்ரீவியஸ் மிஸ்கேரேஜஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேன் வந்து உங்களுக்கு வேறு எதுவும் பெயினோ இல்லை ப்ளீடிங்கோ இல்லாதப்போ 7 to 8 வீக்ஸில் பண்ணும்போது சிங்கிள் ஸ்கேனாக முடிச்சுக்கலாம். இதே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி மிஸ்கேரேஜஸ் இருந்திருக்கு, இல்லை இந்த ப்ரெக்னென்சியில் பெயினோ ப்ளீடிங்கோ வருதுன்னா நமக்கு கொஞ்சம் ஏர்லியர் ஸ்கேன்ஸ் அண்ட் ஈவன் 1 or 2 ஏர்லி ப்ரெக்னென்சி ஸ்கேன்ஸ் தேவைப்படலாம். அண்ட் உங்கள் ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டரில் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கேன் இருக்குது. அதுதான் நம்ம என்டி ஸ்கேன் அப்படின்னு சொல்கிறது. இந்த என்டி ஸ்கேன் வந்து 11 வீக்ஸ்லேருந்து 13 வீக்ஸ் 6 days ஆஃப் ப்ரெக்னென்சியில் பண்ணுற ஸ்கேன். இது எதுக்கு பண்ணுறோன்னா நம்ம குழந்தைக்கு வரக்கூடிய காமனான ஜெனட்டிக் ப்ராப்ளம், டவுன் சிண்ட்ரோம் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ அது நம்ம பேபிக்கு வரதுக்கான ரிஸ்க் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் இந்த என்டி ஸ்கேன் பண்ணுறோம். அண்ட் அந்த என்டி ஸ்கேன் கூட சேர்த்து ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் ஸ்க்ரீனிங்கிற ஒரு டூவல் மார்க்கன்ற ஒரு பிளட் டெஸ்ட்டும் சேர்த்து பண்ணுவாங்க. இது ரெண்டும் நமக்கு இந்த காமனாக வர ஜெனட்டிக் சிண்ட்ரோம்ஸ் வரதுக்கான ரிஸ்க் இருக்கா இல்லையாங்கிறத நமக்கு சொல்லிடும்.
ஏர்லி ப்ரெக்னன்சியில் என்னெல்லாம் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கணும்னு பார்த்தா கண்டிப்பாக எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸும் ஃபோலிக் ஆசிட் அட்லீஸ்ட் 5 மில்லிகிராம் டெய்லி எடுத்துக்கிறது நல்லது. எனி பிராண்ட் இஸ் ஓகே. இது உங்கள் குழந்தையோட முதுகு தண்டு வளர்ச்சிக்கும் பிரெயின் டெவலப்மெண்ட்க்கும் கொடுக்கறது. அண்ட் வாமிட்டிங் டேப்லெட் வந்து உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு ப்ரிஸ்கிரிப்ஷனில் வாங்கி வச்சுக்கோங்க. எசென்ஷியலாக டெய்லி அதை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. என்றைக்கெலாம் உங்களுக்கு கொமட்டல் ஜாஸ்தி இருக்குது இல்லை வாமிட்டிங் ஜாஸ்தி இருக்குது, உங்களால் டயட் நார்மலாக இன்டேக் பண்ண முடியும், அப்போ நீங்கள் அந்த வாமிட்டிங் மெடிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சேஃபாக. ஏர்லி ப்ரெக்னன்சியில் நம்ம என்னெல்லாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் தேவையில்லை. ப்ரெக்னன்சி இஸ் நாட் அ டிசீஸ். நீங்கள் பெட் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நார்மலாக உங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் எல்லாமே கேரி அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் மைல்ட் டு மாடரேட் எக்ஸசைஸ் டெய்லி நீங்கள் பண்ணிக்கலாம். டெய்லி ஒரு 20 to 30 minutes வாக்கிங் வந்து அட்வைசபிள். அண்ட் யோகாவில் மினிமல் ஸ்ட்ரெச்சஸ், ப்ரீத்திங் எக்ஸசைஸ், இந்த மாதிரியான மைல்டு எக்ஸசைசஸ் நீங்கள் ஏர்லி ப்ரெக்னன்சியில் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸ்லீப்பிங் பொசிஷன், நிறைய பேர் வீட்டில் வந்து ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொன்னதுமே ஒரு பக்கம் தான் திரும்பி படுக்கணும், உட்காந்து எழுந்து திரும்பணும், இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துடும். அந்த மாதிரி எதுவும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஏர்லி ப்ரெக்னன்சியில் கிடையாதுங்க. நீங்கள் இந்த ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டரில் எப்படி வேணால் தூங்கிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக படுக்கலாம், சைடில் படுக்கலாம், உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ நீங்கள் அப்படி படுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் படுக்கணுங்கிறது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அண்ட் நீங்கள் அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். சைட்ஸ் மாறும் போது அப்படியே உருண்டு படுத்துக்கலாம். உட்காந்து திரும்பணுன்ற அவசியமும் கிடையாது. ஏர்லி ப்ரெக்னன்சியில் ட்ராவல் பண்ணலாமா டாக்டருங்கிறது அடுத்த காமனான கொஸ்டின். ட்ராவல் சேஃப் தான். ஒரு ட்ராவல்னால கண்டிப்பாக எந்த மிஸ்கேரேஜும் வந்து ஆகாது. பட் அது ஒரு அவாய்டபிள் ட்ராவலாக இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை செகண்ட் ட்ரைமெஸ்டருக்கு புஷ் பண்ணுறது நல்லது. பிகாஸ் தட் இஸ் த சேஃபஸ்ட் பீரியட் டு ட்ராவல். பட் எசென்ஷியலாக உங்களுக்கு ஏர்லி ப்ரெக்னன்சியில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா, எஸ்பெஷலி ஒரு லாங் ட்ராவல் 3 to 4 hours ட்ராவல்லாம் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் மினிமல் டிஸ்கம்ஃபர்ட், லோ பேக் பெயின் இல்லை பெல்விக் பெயின் வரலாம். அண்ட் சில பேருக்கு ஸ்பாட்டிங் ஏதாவது ட்ரிகர் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்போ உங்கள் டாக்டர் கிட்ட ட்ராவல் ப்ரிகாஷன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ட்ராவல் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ளைட் ட்ராவல் பொறுத்த வரைக்கும் சேஃபர் பீரியட் இஸ் அ செகண்ட் ட்ரைமெஸ்டர். ஸோ பிஃபோர் யூ ட்ராவல் ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் டாக்டர் அண்ட் அவங்க கொடுக்குற அந்த ட்ராவல் ப்ரிகாஷன்ஸ் மட்டும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.